மதீனாவின் பொருளிலும் பரக்கத் செய்வாயாக, மதீனாவுடைய பேரிச்சம்பழத்திலும் பரக்கத், மதீனாவின் அத்தனை பாகமும் பாக்கியம் என்றார்கள். இந்த புழுதி இருக்கு பார்த்தீங்களா, புழுதி கொஞ்சம் வேகமாக வந்து மூக்கில் போகிறத நிறைய பேர் இந்த புழுதியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த நோஸ் பீஸ் எல்லாம் போட்டுக்கிடுவாங்க. மூக்குக்கு மேலே ஒரு துணியை போட்டு கட்டிக்கிறோம். ஏன்னா உங்களுடைய அந்த காற்று ஏமாளப்படக்கூடாது. புழுதி வந்து நம்மளுடைய புழுதினால ஈஸ்னோபிலியா ஏற்படும். ஈஸ்னோபிலியாவுடைய செல் வளரும். ஈஸ்னோபிலியா எல்லாத்தையும் இருக்குது. அது பாயிண்ட் கம்மியாக இருக்கும், 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 இப்படி இருக்கும். புழுதி கூடும்போது ஈஸ்னோபிலியா செல் வளர்ந்துடும். ஈஸ்னோபிலியா கூடுனா இருமல் வரும், சளி வரும், அது டிபியில் கொண்டு விட்டுரும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நோயிலிருந்து பாதுகாப்பானாக. இது மருத்துவ குறிப்பு. ஈஸ்னோபிலியாவுடைய செல் அது அதிகமாகி நோவினையாகி இருமல் கூடி சளியாகி பின்ன பெரிய அளவிலே மனிதனை பாதிக்கிற காரியங்களில் பிரதான காரியம் புழுதிக்கு இருக்கு. மதீனாவை பொறுத்த வரையில் காற்றடித்தா புழுதி வீசும், புழுதி பறக்கும். எப்படி பறக்கும்னா, நானும் ஹதரத்தும் பேசிக்கிட்டு நிற்கிறோம், அந்த புழுதி வந்துச்சுன்னா எனக்கு அவங்க தெரிய மாட்டாங்க, அவங்களுக்கு நான் தெரிய மாட்டேன். அவ்வளவு புழுதி. இஷாவை தொழுதுட்டு நாங்கள் வெளியில் வர்றோம் மஸ்ஜிது நபையிலிருந்து. ஒரு காற்று, சுப்ஹானல்லாஹ், காற்று அடித்த போது இருக்கிற யாரையும் பார்க்க முடியலை. அவ்வளவு புழுதி. அந்த இடமே இருட்டாக போச்சு. புழுதி அவ்வளவு கடுமையாக இருக்கும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவின் புழுதியை கூட குறை சொல்லக்கூடாது. புழுதி வந்தால் என்ன செய்வோம் அப்படின்றோமே சொல்லிட்டு பெருமக்கள் எழுதுவாங்க, குபாருன் ஷிஃபா, மதீனாவின் புழுதியும் நோயை சுகமாக்கும் என்றார்கள். ஈஸ்னோபிலியா அவனுக்கு இருக்குதா, அங்கே போய் நில், அங்கே வீசுகின்ற புழுதிகள் ஈஸ்னோபிலியா செல்ல குறைச்சிரும். சளி வராது, இருமலால் பாதிக்கப்பட மாட்டாய். புழுதியால் எந்த நோய் பரவுமோ, மதீனாவின் புழுதி விதிவிலக்கு மாத்திரமல்ல, இந்த புழுதியில நோய் பரவாதுன்னு சொல்லல. ஏற்கனவே உனக்கு நோய் இருந்தால் இந்த புழுதியை நீ சுவாசித்தால் நோய் குணமா போகும்.